ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் யோகமென்றால் சித்த விருத்தி நிரோதம் உரை வழங்குபவர் மாநில கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை ஆராய்ச்சியாளர் அபினவ் கிடம்பி அவர்கள். आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं பிரணமாமி பதஞ்சலிம். யோகம் என்றால் என்ன? யோகத்தில் சொன்ன சில விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். யோகத்தை பற்றி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இதை பற்றி நிறைய மொழிகளில் நிறைய மகான்கள் பேசியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு மகானுக்கு பேர் பதஞ்சலின்னு பேர். இந்த மகர்ஷி பதஞ்சலி யோக சூத்திரங்களை கொடுத்துருக்கார். இந்த யோக சூத்திரங்களில் எடுத்த உடனே ஆரம்ப சூத்திரங்கள்லேயே யோகம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கார். யோகா சித்தவிருத்தி நிரோதா அப்படின்னு ஒரு டெஃபினிஷன். யோகம் என்றால் என்ன அப்படின்னா சித்தவிருத்தி நிரோதா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார். இந்த வார்த்தையில் 3 பகுதி இருக்குது. சித்த விருத்தி நிரோதா. சித்தம் என்றால் இந்த இடத்துல மனதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் வெறும் மனது அப்படின்னு எடுத்துக்காமல் மனதுக்கு என்னென்னலாம் கெப்பாசிட்டி இருக்கோ, கெப்பாசிட்டினா என்னென்னலாம் பண்ணுறதுக்கான திறன் இருக்கோ அது எல்லாத்தையுமே மனதுக்குள்ளேயே நம்ம அடக்கிடலாம். விருத்தி அப்படின்னா மனதுக்கு உண்டான இந்த சிந்தனைகள். சிந்தனை என்கிறது பல வகையானது. இந்த சிந்தனையில் 5 விதமான சிந்தனைகள் பற்றி மேலே பார்க்க போகிறோம். இந்த சிந்தனைகள் எல்லாத்தையுமே நிரோதம் பண்ணணும் அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். நிரோதம் அப்படின்னா நிறுத்தம் இல்லைன்னா கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறுத்தம் கட்டுப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிறத விட சரியான விதத்தில் செலுத்துவது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா முழுமையாக ஒன்றுமே சிந்தனையே இல்லாமல் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா செயல் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது என்று கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கான். அப்போது நமக்கு என்ன புரியுதுன்னா செயலே இல்லாமல் மனதை ஆக்க முடியாது. ஆனால் சரியான செயலை செய்யும்படி அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். அதுக்காக தான் இவர் இப்போது எடுத்த உடனே விருத்திகள் பற்றியும் பேசுகிறார். இந்த சித்த விருத்தி நிரோதம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே அவஸ்தானம் அப்படின்னு ஒரு அடுத்த சூத்திரம் வருது. ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே அவஸ்தானம். அப்பொழுதுதான் ஒருவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் சரியாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸ்வரூபம் அப்படின்னா தன்மை, சரியான தன்னுடைய தன்மை. எது தன்மையாக இருக்க வேண்டுமோ இல்லை எது தன்மையாக இருக்கிறதோ அதில் அப்பொழுதுதான் சரியாக அமைந்திருக்க முடியும். எப்பொழுது? சித்த விருத்திகளை நிரோதிக்கும் பொழுது அப்பொழுதுதான் இருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் என்ன ஆகும்? விருத்தி சாரூபியம் இதரத்ர அப்படின்னு அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார். ஒருவேளை நாம் சரியான விதத்தில் நம் தன்மையில் உட்காரவில்லை எனில் அப்போ என்ன ஆகும்? விருத்தி சாரூபியம் இதரத்ர. எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாமே நாம அப்படின்னு நினச்சி மனது ஓடிட்டே இருக்கும். இந்த விருத்திகள் எப்படி இருக்கும்? விருத்திகள் என்னென்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அடுத்தது பதிலாக சூத்திரம் சொல்கிறார். விருத்தயः பஞ்சதையः கிளிஷ்டாக. இந்த விருத்திகள் 5 வகைப்பட்டது. அந்த 5ஐயும் 2ஆக பிரிக்கலாம். கிளிஷ்டமானது, அக்ளிஷ்டமானது அப்படின்னு சொல்கிறார். கிளிஷ்டமானது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமானது, அக்ளிஷ்டமானது அப்படின்னா சுலபமானது.
எளிமையாக அதை பார்க்கலாம். இந்த விற்த்திகள் 5 வகைப்பட்டவைன்னு சொன்ன உடனே அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பிரமாண, விபர்யய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதயः அப்படின்னு 5 சொல்கிறார். பிரமாண, விபர்யய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதயः. பிரமாணம் என்றால் என்ன அப்படின்னு ஒன்றொன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கும் அவரே சூத்திரமாக சொல்லிட்டார். பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணானி. பிரமாணங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். பிரத்யக்ஷானுமானாகமாக அப்படின்னு வரும். இந்த பிரத்யக்ஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, நேரடியாக நம்முடைய புலன்களாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரமாணத்துக்கு அடியில் அடங்கிடும். அனுமான அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்லேயும் அனுமானம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கு ஆங்கிலத்தில் இன்ஃபரன்ஸ்னு பேர். இன்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் என்னுடைய புலன்களுக்கு எட்டியிருக்கு, ஆனால் அதை அலசி ஆராய்ந்து இன்னொரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு பேர் அனுமானம். எப்படி அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல கரண்ட் இருக்கா இல்லையான்னு கேள்வி வந்ததுன்னா, இங்கே வெளிச்சமாக இருக்குது, விளக்கு போட்டு தான் இருக்குது, மேலே விசிறியும் நல்லா சுற்றுது, அதனால் கண்டிப்பாக கரண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது அனுமானம். என்னால் கரண்ட்டை பார்க்க முடியல, ஆனால் விசிறி சுற்றுறத பார்க்க முடியுது, அதனால் எனக்கு தெரியும் இங்கே கரண்ட் இருக்குது. இதுக்கு பேர் அனுமானம். மூணாவதாக ஆகமம்னு சொல்கிறார். ஆகமம் என்றால் நம்பக்கூடியவர்கள் நமக்கு கொடுத்த அறிவு. நான் ஒருத்தரை நம்புகிறேன்னா அவர் கண்டிப்பாக எனக்கு நல்லது செய்வார் தான், அதனால் அவர் ஏதாவது சொன்னார்னா கண்டிப்பாக அது உண்மைன்னு நம்பி அதன்படியே நான் நடந்துக்கிறேன். அதுக்கு பேர் ஆகமம். இது எல்லாமே பிரமாணங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தது விபர்யயோ மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். விபர்யம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். மித்யா ஞானம், தப்பான அறிவு, தப்பான ஞானம் அப்படின்னு முதல்து சொல்லி, அடுத்தது அதத்ரூப பிரதிஷ்டம், அல்லாத ஒரு இடத்துல இருக்கு, அதாவது இல்லாத ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு நினைக்கிறது விபர்யம். இப்போது சாதாரணமாக ஒரு உதாரணம் கொடுக்கணுன்னா, கொஞ்சம் வெளிச்சம் சரியாக இல்லாத நேரத்தில் எங்கேயோ தூரத்தில் ஒரு கம்பை பார்த்து ஒரு மனுஷனோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. இது என்ன? விபர்யம். எங்கேயோ ஒரு கயத்தை பார்த்து இது பாம்பாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது, அதுவும் விபர்யம். அடுத்தது விகல்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை டிஃபைன் பண்ணுறார். சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பஹ. சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யா அப்படின்னு 2 வார்த்தை வருது. சப்த ஞானானுபாத்தினா என்னென்னா, யாரோ ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை வச்சே நான் மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு கதையை கேட்குறீங்க அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயம்தான் வஸ்து சூன்யா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அங்கே அந்த பொருள் இல்லை, ஆனால் அந்த பொருள் இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே அதை நினச்சிக்கிறோம் இல்லையா? ஒரு கதையை படிக்கும் பொழுதோ இல்லை கேட்கும் பொழுதோ, அதுக்கு பேர் தான் சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யா விகல்பா. விகல்பா அப்படின்னா ஆங்கிலத்தில் இமேஜினேஷன்னு சொல்லுவோம், தமிழில் விகல்பம் அப்படிங்கிறது கற்பனைன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நித்ரை. அபாவ பிரத்யயாலம்பனா தமோ விருத்திர் நித்ரா. நித்ரைனா என்ன? சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் மனசு காலியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதை தான் இவரும் சொல்கிறார். அபாவ பிரத்யயாலம்பனா, ஒன்றுமே இல்லை, எதுவுமே எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஒரு டைப் ஆஃப் தாட், ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை எப்படிப்பட்டது? தமோ விருத்திஹி அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல தமஸ் நிறைய இருக்குது, சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு 3 குணங்கள் உள்ளது இந்த உலகத்திற்கு அப்படின்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார். அதே விஷயத்தை தான் இவரும் கொண்டு போய் கொஞ்சம் முன்னாடி விடுறார். இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும் பொழுது மனதில் ஒன்றுமே இருக்காது.
அதுக்கு பேர் தான் தூக்கம். அந்த நேரத்தில் கனவு வந்ததுன்னா அது தூக்கம் கிடையாது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல தமோ விருத்திகின்னு சொல்கிறார். அந்த இடத்துல தமசு தான் அந்த தாட் ப்ராசஸாக இருக்குது, தாமசிகமாக இருக்குது. கடைசியாக சொல்கிறது ஸ்மிருதிஹி. அனுபூத விஷய அசம்பிரமோஷா ஸ்மிருதிஹி. ஏற்கனவே அனுபவித்த ஒரு விஷயத்தை திரும்பி கொண்டு வந்து அதை பற்றி யோசிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்மிருதி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நினைவுகளை இன்னொரு வாட்டி நினச்சி பார்த்துக்கிறது, இதுக்கு பேர் ஸ்மிருதி. இது எல்லாமே வருதே, இது எல்லாத்தையுமே நிறுத்தணும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறது தானே யோகம். இது எல்லாமே சித்த விருத்தின்னு பார்த்துட்டோம். இதை நிறுத்தணும், இதனுடைய நிரோதம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதஞ்சலி ஒரு 2 சொல்கிறார். என்ன? அபியாச வைராக்யாபியான் தன்னிரோதா. அபியாசம் வைராக்கியம் அப்படின்னு 2 வார்த்தைகள் சொல்கிறார். அபியாசம் என்றால் பயிற்சி, வைராக்கியம் என்றால் தமிழ்லேயும் அதே தான் வைராக்கியம் அப்படின்னு. இந்த அபியாசம் வைராக்கியம் ரெண்டுமே இருந்தால் தான் இந்த சித்தவிருத்தி நிரோதத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். இந்த அபியாச வைராக்கியம் இந்த 2த்துமே சொல்கிறாரே, இவர் மட்டும்தான் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா மகான்களும் இதை பற்றி பேசுகிறாங்க. கண்ணன் கீதையிலையும் இதே தான் சொல்கிறார். அபியாசம் வைராக்கியம் அப்படின்னு 2 வார்த்தையை பயன்படுத்துகிறார். பயிற்சின்னு சொல்கிறீங்களே, இது எப்படிப்பட்ட பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் மூச்சு பயிற்சியோ உடற்பயிற்சியோ மட்டும் கிடையாது. நமக்குன்னு யோகத்துக்கு போனக்கப்புறம் நம்மளுடைய ஆசான் ஏதோ ஒரு குரு கிட்ட போனப்போ அவர் ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுப்பார். மனதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு அவர் கண்டிப்பாக சில பயிற்சிகள்லாம் கொடுப்பார். அந்த பயிற்சிகளை சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லாமலே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது யாரோ ஒருத்தர் சொல்லி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கே தெரியும் இது பண்ணால் கண்டிப்பாக குறையும் இந்த பிரச்சனை அப்படின்னு தெரியும். அப்படி செஞ்சுட்டே இருக்கணும். வைராக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல எனக்கு சுகமாக இல்லையே, நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு மனசில் ஒரு அலை பாயறது தெரியும். அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் இந்த பயிற்சியை செய்வேன் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக சித்தவிருத்தி நிரோதம் உண்டாகும். சித்தவிருத்தி உண்டானால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வரூபத்தில் நாம் இருக்கலாம். அப்படி தான் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத பற்றி மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நான் இது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமே, இந்த உடல், இந்த மூச்சு, இல்லைன்னா இந்த சிந்தனை, இதெல்லாம் நாம் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் யோகம் எல்லாம் சொல்கிறது. எல்லா மகான்களும் இதை பற்றி ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப ஆழமாக யோசித்து இதை சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது யோகம் என்றால் சித்தவிருத்தி நிரோதம். உரை வழங்கியவர் மாநில கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை ஆராய்ச்சியாளர் அபினவ் கிடம்பி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.